நம்ம பார்க்க போகிற ஒரு ஆள் சிறைக்குள்ளே இருந்தே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு ரவுடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த கேப்ரியலால் எவ்வளோ பிரச்சனை? இவர் மணல்மேடு சங்கரால் இவர் ஹைலைட் ஆனார். என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை சிறைச்சாலையிலேருந்து கூட உள்ளேருந்து அவனை எப்படியாவது கோர்ட்டுக்கு கொண்டு போகிறப்ப காப்பாற்றினா கூட ஒரே ஒரு விஷயம் என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு நம்ம சமுதாயத்து பேரை சொல்லி நம்ம ஒருத்தனை கொலை பண்ணால் நம்ம கெத்து. கேப்ரியலு, இந்த கொம்பன் ஜெகனு, இன்னும் பரிசில் இந்த ஹரிநாடார் 420 இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமூக நீதின்ட்டு சொல்லிட்டு சமூகத்தின் ஜாதியின் பேரால் உள்ளே ஒன்றுட்டு அக்யூஸ்டுங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு கலவரம் ஆகுதுன்னா அந்த கலவரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதி சங்க தலைவர்களை நீங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வர பயப்படுறீங்களா? உறவுகளுக்கு சசிகுமார் சமூக ஆர்வலர் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற ஒரு ஆள் தமிழகம் மட்டுமல்ல, சென்னைக்கு உட்பட சென்னையில் இன்றைக்கி சிறைச்சாலையில் இருந்தாலும் சிறைக்குள்ளே இருந்தே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு ரவுடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். சமூக போர்வையில் போட்டி கொடுக்க ரவுடி. அவர் பார்த்திங்கன்னா பேர் கேப்ரியல் பேரை கேட்டாலே தொழிலதிபர்கள்லேருந்து நிறுவன அதிபர்கள்லேருந்து எல்லாருமே அலறாங்க. இவர் பார்த்திங்கன்னா தன்னை ஒரு சமூக போராளின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக இவர் மணல்மேடு சங்கரால் இவர் ஹைலைட் ஆனார். ஹைலைட் ஆகிட்டு தன்னுடைய சமூகத்துக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இவர் ஆரோக்கிய மாதா என்று சொல்லக்கூடிய மயிலாடுதுறையில் இவர் பூர்வீகமாக கொண்டவர். என்ன பார்த்திங்கன்னா, டெல்டா மாவட்டத்தில் இப்போ நம்ம திருப்பி சொல்கிறது என்னென்னா, டெல்டா மாவட்டத்தில் நாங்கள் தான் சாதி சங்க தலைவர், இந்த சாதிக்கோசம் நாங்கள் தான் இருக்கோம், குறிப்பாக நம்மளுடைய மக்களுக்காக நான் தான் போடணும், இப்போ ஆண்ட பரம்பரையே நம்ம தான் எதிர்க்கிறோம், நம்மலாம் நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுகிறானுங்க, நம்ம அடிமைப்பட்ட மாதிரி பண்ணுறாங்க, நான் அதுக்காக போராடுறேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அதில் இருந்து ஒரு சில பேர் கட்ட பஞ்சாயத்துலையும் சொகுசாக வாழ கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ச்சுனர் கார் 45 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபார்ச்சுனர் கார் வாங்க முடியுது, பல பங்களாங்கள் வாங்க முடியுது. அதுபோல் மணல்மேடு சங்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் உண்மையிலே ஒரு புரட்சியாளராக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த லீடரை காலி பண்ணோடனே அந்த இடத்துல கேப்ரியல்னு சொல்லக்கூடிய இந்த லைஃப் டைம் ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த நபர் சிறைச்சாலைக்குள்ளேருந்தே, இங்கே பார்த்துக்கங்க, சிறைச்சாலைக்குள்ளேருந்தே ஹலோ நான் கேப்ரியல் பேசுகிறேன், எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னா டெல்டா மாவட்டத்திற்குள்ளே இருக்க தொழிலதிபர்கள்லாம் மிரள்றானுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை சிறைச்சாலையிலேருந்து கூட உள்ளேருந்து அவனை எப்படியாவது கோர்ட்டுக்கு கொண்டு போகிறப்ப காப்பாற்றினா கூட கேப்ரியலை அணுகுறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆள் ஒருத்தர் வெளியில் வராருன்னா, அவர் ஜெயிலேருந்து தப்பிக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு இருக்காங்க. அந்த மாதிரி கேஸும் அவருக்கு வந்திருக்கு. என்னென்னா, திருச்சியில் ஒரு வாட்டி செல்வகுமார் இம்தியாஸ் அகமதுன்னு எஸ்கேப் ஆகிறதுக்கு கூட இவர்கிட்ட ஒரு திட்டம் கேட்டிருக்காங்க. என்னென்னா, சமூகத்தை பேரை வச்சு இன்றைக்கி ரவுடிசம், சமூகத்துக்காக ரவுடிசம், பொருளாதாரம் எப்படி பண்ணணும், ஒரு பணக்காரனை ஏமாற்றணும், ஒரு தொழிலதிபரை மிரட்டி பணம் பறிக்கணும், இல்லைன்னா ஒரு நிதி நிறுவனம் பண்ணி இருக்க நிறுவன மிரட்டணும், இல்லை ஆள் கடத்தல் பண்ணுறது. கேப்ரியலை பொறுத்த வரைக்கும் கேப்ரியலுடைய அசைன்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா தொழிலதிபரை மிரட்டிய வழக்கு தான் இருக்குது. சமூகத்துக்கோசம் போராடினதா ஒன்றுமே கிடையாது. என்னென்னா, ஒரு கூலிப்படியாக கொலை செய்ய தயாரான ஒரு நபர். இப்போ இந்த கேப்ரியல் இவ்வளோ மோசமான நபரை இன்றைக்கி வரைக்கும் ஜெயிலில் இருந்தாலும் சாட்சிட்டு போட்டு இவரை தண்டனை வாங்கி கொடுத்தாலும் 2 லைஃப் இருக்குது. ஆனால் வெளியவே வர வைக்கக்கூடாது. ஆயுள் தண்டனைன்றது முழுமையாக அவங்க பண்ணணும். ஆனால் ஜெயிலில் இருந்தே தென் மாவட்டங்கள், டெல்டா பகுதி, மயிலாடுதுறை, திண்டுக்கல், தேனி மாவட்டம், பல ஊரில் என்னென்னா, ஒரு சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய தொழிலதிபரை கூட மர்டர் பண்ண கேஸில் தான் போயிருக்காரு. சுரேஷ்னு ஒரு தொழிலதிபர். அப்போ என்னென்னா, நாகை இந்த மாதிரி மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே இருக்க இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பாயிடுது. என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு நம்ம சமுதாயத்து பேரை சொல்லி நம்ம ஒருத்தனை கொலை பண்ணால் நம்ம கெத்து,
நம்ம சமுதாயத்தை சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு கடையில் நம்ம கேட்குற காசு கொடுத்துருவோம். ஒரு துணிக்கல்லில் போய் ஃப்ரீயாக எடுக்கலாம், ஒரு நகை கடையில் போய்ட்டு துட்டு வாங்கிக்கலாம். நீ எவ்வளோ கேட்டாலும் அவன் பயந்துன்னு கொடுக்க போகிறான். தொழில் பண்ணுறவன் ஐயோ நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு கொடுப்பான். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம போகலான்றது இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி பரவலாக பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே அது ஒரு வைரஸாக போயிட்டுருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சென்னையிலையும் வந்து அந்த வைரஸ் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து என்னென்னா, கேப்ரியல் மாதிரி ஒரு நபரை வச்சு ஒரு பையன் வந்து உருவாகியிருக்கான். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா கொம்பன் ஜெகன்ன்ட்டு. அது மாதிரி கேப்ரியல் எந்த சாதி, கொம்பன் ஜெகன் இந்த சாதிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, கொம்பன் ஜெகன் போன்ற ஆட்களே இன்றைக்கி சென்னையில் கோயம்பேடு வரைக்கும் அவர் போலீஸால் என்கவுண்டர் பண்ணப்பட்டார் கொம்பன் ஜெகன். ஆனால் கோயம்பேடு வரைக்கும் இன்றைக்கி கொம்பன் ஜெகனுடைய ஆட்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேலி, அவனுடைய இறந்த தேதி அப்போ ஒரு 100 பேர் பைக்கில் வந்து வச்சு போகிற அளவுக்கு அந்த கொம்பன் ஜெகன் என்னென்னா சாதிக்கோசம் இப்போ கவின் படுகொலெல்லாம் நடந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக கூட இறங்கலை. இந்த மாதிரி ஒரு விஷயத்துங்களுக்கு ஜெகன் போன்ற ஆட்களுடைய நபர்கள் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2023 அவன் என்கவுண்டர் பண்ணி இறந்து 3 வருஷம் ஆனாலும் ஜெகன் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய பேர் நிலைக்குது. என்னென்னா ஆரம்பத்திலே ஒரு 17 வயசில் அவன் வந்து ஒரு அசால்ட் ஒன்று பண்ணுறான். அந்த 307 பண்ணுறப்பயே கொம்பன் ஜெகன் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அசால்ட்டு, தொழிலதிபரை ஒருத்தரை அசால்ட்டு பண்ணுறான் அவன், அதையும் வந்து பண்ணுறான். அப்புறம் பஞ்சாயத்து தலைவரை ஒரு அசால்ட்டு பண்ணுறானுங்க. இதே வந்து அப்புறம் போலீஸ் எப்போ போடுறாங்க குண்டாஸு, 2015 தான் குண்டாஸு போடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் போனவனே இவன் ஃப்ரெண்டு மணின்றவனை போடுறாங்க. உடனே இவர் வந்து ஒரு பெரிய ரவுடி ஆகிறாரு. மணியை போட்டவங்கள இது பண்ணிவிட்டு ஒரு 3 பேரை இவர் போகிறாரு. என்னென்னா இப்போ இந்த கேப்ரியலு, இந்த கொம்பன் ஜெகனு, இன்னும் வரிசையில் இந்த ஹரி நாடார் 420 இவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சமூக நீதின்ட்டு சொல்லிட்டு சமூகத்தின் ஜாதியின் பேரால் உள்ளே ஒன்றுட்டு அக்யூஸ்டுங்க. ஏன்னா அக்யூஸ்டுங்க ஏன் சொல்கிறேன்னா, சரித்திர பதிவேடு குற்றவாளி எல்லாமே அக்யூஸ்டு தாங்க. ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தெரியாமல் நடந்திருக்கோன்னு சொல்லலாம். இவங்க மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 எஃப்ஐஆருங்க இருக்குது. அதுவும் அந்த ஹரி நாடார் பாருங்கள், நாடார் பேரை வச்சுட்டு ஃபுல்லாக லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு ஏமாற்றிட்டு இருக்கார். அவர் கேட்டால் ஒரு நாடார் சங்கத்தின் தலைவர். இப்போ கேப்ரியல் எடுத்துக்கோங்க, கேப்ரியல் வந்து 2 ஒரு மர்டரு பண்ணியிருக்காரு. நிறைய கணக்கில் வராது, நிறைய உள்ளேருந்து அசைன்மெண்ட் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஜெயிலில் அவரை யார் போய் பார்க்க போகிறா, அவரை பார்க்க போகிறது யார்? ஏன் உளவுத்துறை செக் பண்ண மாட்டீங்க? ஜெயிலில் போய் பார்க்குறப்போ அவர் யார் பார்க்குறா, யாருக்கிட்ட போகிறாரு, அவர் பேசுனதால் எந்த மாவட்டத்துலேருந்து ஆள் வந்தாங்க, அந்த ஆதார் கார்டு, அவரை பார்க்க வர்றவங்களோட ஆதார் கார்டு அந்த மாவட்டத்தில் இருக்க அனுப்பிச்சாலே தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு அசால்ட் ஆகுதுன்னா ஜெயிலேருந்து ரிவைஞ்ச் ஆகிருக்கா, இல்லை ஒரு மோட்டிவேஷன் ஆகிருக்கா, இல்லை என்ன ஆயிருக்குன்றதை பார்க்கணும். ஆனால் அந்த விஷயத்தில் போலீஸ் வந்து தோக்குது. என்னென்னா ஒரு ரவுடிக்கு இருக்கிற நெட்வொர்க் கூட போலீஸ் இல்லையே. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்திலே போட்டு எடுத்திருக்கேன். ஒரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா கொலைகளுடைய எண்ணிக்கை வருடம் அதிகமாக இருக்குது. இவங்களே கொலையை பண்ணணும், நீங்களே வெட்டின்னு சாவுனான்ட்டு போலீஸ் விட்டுட்டாங்களா? இப்போ வருண்குமார் சாரால் ஒரு முடிவுக்கு வந்தது அந்த கொம்பன் ஜெகனுடையது. கொம்பன் ஜெகன் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஹரி நாடார் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்றது எனக்கு பிரச்சனை இல்லை. இதுபோல் ஃப்ராடுங்க வந்து சாதியின் பேரால் நின்று சமூகத்தின் உள்ள அமைதியை சீர்குலைத்து எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சொகுசாக காரில் போகிறதுக்கும், இவனுங்க தொழிலதிபரை மிரட்டுறதுக்கும், இவனுங்க வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரியை மிரட்டி சொகுசான காரில் போகிறதுக்கும் இன்றைக்கி கேடயமாக வந்து பார்த்திங்கன்னா நாகுநெறி உள்பட அப்பாவி மக்களை தான் வெட்டுறாங்க. அந்த அப்பாவி மக்களுக்காக இன்றைக்கி அரசியல் ஓட்டுக்காக வரக்கூடிய கட்சிக்காரங்களும் குரல் கொடுக்காமல் இருக்கிறது தான் கொடுமையாக இருக்குது. என்னென்னா நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று தான். ஒருத்தன் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஒரு கலவரத்தை தூண்டுறானா, நம்ம சாதிகாரனே தூண்டினாலும் அது தப்புடான்ட்டு சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் உருவாகவில்லை? அதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ கேப்ரியல் வந்து சிறைச்சாலைக்குள்ளேருந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, சிறைச்சாலைக்குள்ளேருந்து மர்டரு பண்ணுறதுக்கு காரணமாகிறாரு. கேட்டால் என்னுடைய சமூகன்வார். இந்த கொம்பன் ஜெகனா அப்படி தான், நான் வந்து என்னுடைய சமுதாயத்துக்கோசம் 17 வயசில் நான் அசால்ட்டு பண்ணுறேன். அந்த சாதி வெறின்றது அவனுங்களுக்குள்ள, அதான் அம்பேத்கருக்கு க்ளீனாக சொல்லியிருப்பார். யானைக்கு மதம் பிடிச்சா எப்படியோ அது மாதிரி மனிதனுக்கு சாதின்ற மதம் பிடிச்சா
அவன் பெத்த தாயாக இருந்தாலும் வெட்டுவான், குழந்தைய இருந்தாலும் வெட்டுவான். அதனால தான் பாருங்கள், இந்த காதல் விஷயத்தில் என்னுடைய பொண்ணை நான் வெட்டி கூட சாவடிப்பேன், பொண்ணை லவ் பண்ணுறவனை வெட்டி கூட சாவடிப்பேன். ஆனால் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பல கொலைகள் வந்து அரங்கேற்றி தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பல கொலைகள் வந்து அரங்கேற்றினே இருக்குது. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க? ஏன் சொல்கிறேன்னா, அரசாங்க கெசட்லேயே 100க்கும் மேற்பட்ட சாதிகள் வந்து இருக்குது. கேட்டால் நாங்கள் வந்து இடஒதுக்கீடுக்கோசம் அந்த ஜாதிகளை வச்சுக்கிறோம், இல்லாதவங்க அது வந்து இல்லாதவங்க இருக்கிறவங்கன்ட்டு இருக்கணும். இல்லாதவங்களுக்கோசம் நாங்கள் இடஒதுக்கீடுக்கோசம் நாங்கள் சாதி அரசாங்கம் என்னைக்கு அரசாங்க கெசட்லேருந்து சாதி எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த சாதி இருக்கும். தெருக்களையும் நீக்கம் பார்த்திங்கன்னா பல தெருவுக்களை வந்து சாதியின் பேரில் தான் இருக்குது. அதை முழுமையாக வந்து எடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் எந்த உத்தரவை போட்டாலும் இந்த கவர்மெண்ட்டு அதை மதிக்கவே மாட்டுறாங்க. என்னென்னா, இப்போ நம்ம நேரடியாக முதல்வரை கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, உங்கள் ஆட்சியில் எந்த சாதிக்குமே பாதுகாப்பு இல்லை. அவன் சாதியை பாதுகாக்கணுன்னு எதிர் சாதிக்காரனை வெட்டிக்கிறான். அப்போது பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்க எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊரில் வந்து ஒரு கலவரம் ஆகுதுன்னா அந்த கலவரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதி சங்க தலைவர்களை நீங்கள் கட்டுப்பாட்டு கொண்டுன்னு வர பயப்படுறீங்களா? நான் டிஜிபியை நேரடியாக பண்ணுறேன். ஒரு மாவட்டத்தில் ஒரு சாதி சங்க தலைவரை கைது பண்ணி சிறையில் போட்டால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி பயப்படுறாரா? அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா இது மேலெடுத்த விஷயம். அரெஸ்ட்டு பண்ணுறது அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் பாதிக்கிறாங்க. அப்பாவி இளைஞர்களை வந்து பகடக்காயாக வச்சுட்டு அவனை அங்கே வெட்டுறா, இங்கே போய் காசு கேளு எல்லாமே சொல்லி தலைவர் எங்கேயோ ஒழிஞ்சுன்னுக்கிறான். என்றைக்குமே தலைவர்கள் வந்து சீனில் வரமாட்டாங்க, எங்கன்னா ஒழிஞ்சின்னு இளைஞர்களை வந்து தூண்டி விடுறாங்க. இப்போ இந்த 9 பசங்க கூட சொல்கிறேன்னே, இப்போ நாங்குநேரி மேட்டரில் கூட இந்த மேட்டரில் வந்து அவங்க வந்து பண்ணது கூட அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் முன்னாடி வரமாட்டான். அதுபோல் தான் நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, யார் இந்த கேப்ரியலால் எவ்வளோ பிரச்சனை? கேப்ரியல் போல ஆட்கள் உண்மையிலேயே சமூக ஆட்களா? ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஜெயிலேருந்து 10 லட்ச ரூபா வேணும்னு மிரட்டுறவன் அவன் வந்து ஒரு சாதிக்கு சங்க தலைவராக இருக்கா, அருகதை இருக்கா என்ற கேள்வி தான் நம்ம கேட்குறோம். ஏன்னா போலீஸ் ரெக்கார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 20 எஃப்ஐஆர் இருந்தால் கூட பாதி எஃப்ஐஆருக்கு வந்து மிரட்டல், கொலை மிரட்டல், பணம் கேட்டு மிரட்டல் இப்படி தான் இருக்குது. என்னென்னா உள்ளேருந்தே தன்னுடைய சமூகத்துடைய ஆட்களை மாற்று சமூகத்துக்கு மீறி ஏவி விட்டுறது, இல்லைன்னா இவங்க ஒளிஞ்சிட்ருக்கிறதுக்கு இதை நான் சொல்கிறேன் கேளுங்க. சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் எல்லாருமே சாதி சங்க தலைவராக எல்லாருமே உட்கார்ந்துட்டுருக்காங்கன்றதுக்கு கேப்ரியலும் ஒரு சாட்சி. இந்த கொம்மன் ஜெகந்து இன்றைக்கி கூட அவர் மறைஞ்சி 3 வருஷம் ஆனாலும் கொம்மன் ஜெகனுடைய ஆட்கள் சர்வசாதாரணமாக தென் மாவட்டங்களை பிரதிபலித்தது இல்லாமல் சென்னையிலையும் பிரதிபலிக்கிறாங்க. ஸோ இதுபோல் வந்து விஷயங்கள் நடக்கக்கூடாது. சாதியின் பேரால் மக்களிடையே பிளவுபடுத்தி கட்டுப்படுத்தணும்ன்ட்டு கேட்டுட்டு சென்னை கமிஷனருக்கும் நம்ம சொல்கிறோம், இதுபோல் ஊர்வலம் வந்து வரக்கூடாதுன்றதை சொல்லிவிட்டு எனக்கு வாய்ப்பதற்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன்.